கொள்வார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நல்ல மூமின்களுடைய பண்புகளாக சொல்லி காட்டுகின்றார்கள். அதில் குறிப்பாக நபிகள் நாயகம் கூட வாழ்ந்த அந்த சஹாபாக்கள் இந்த தொழுகை, நோன்பு, தர்மம், ஜகாத் போன்ற விஷயங்களில் எந்த அளவிற்கு பேணுதலாக நடந்தீர்கள் என்று பார்த்தீர்கள் என்றால், அல்லாஹ்வுடைய பொருத்தம் மட்டுமே எங்களுக்கு போதும். ரிதுவானா, அவர்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக மட்டும்தான் அந்த வாழ்க்கையை நேர்த்தியாக வாழ்ந்தார்கள், பேணுதலாக தங்களுடைய அமல்களை செய்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் தௌபாவில் அல்லாஹ் தஆலா பேசி காட்டுகின்றான். உலாயிக்க மூமினூன ஹக்கா, இவர்கள் தான் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள், இவர்களைப் போலதான் நீங்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய அந்த தூதருடைய தோழர்களை பற்றி சொல்லி காட்டுகின்றான். அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க நபித்தோழர்கள் தான் பாடம் படிக்க வேண்டும். அவர்கள் வாழக்கூடிய காலகட்டத்தில் எப்படி ஜகாத்தை கொடுத்தார்கள், எந்த அளவுக்கு பேணுதலாக நிறைவேற்றினார்கள், அல்லாஹ்வுடைய தண்டனை எப்படி பயந்து அவர்கள் பேணுதலாக வாழ்ந்தார்கள் என்பதை பல ஹதீஸ்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இந்த ஜகாத்துடைய விஷயத்தை பற்றி அல்லாஹ் தஆலா திருமறையில் 70வது சூரா 24, 25 சொல்லி காட்டுகின்றான். வல்லதீன ஃபி அம்வாலிஹிம் ஹக்கும் மஹ்லூம், அவர்களின் பொருட்களில் இருந்து பிறருக்கு நிர்ணயிக்கும் பங்கு உண்டு. லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், யாசிப்பவருக்கும் வெட்கப்பட்டு கேட்காதவருக்கும் அவர்களின் பொருட்களில் பங்கு இருக்குது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். இந்த உலகத்துல நீங்க பார்த்தீர்கள் என்றால் எல்லாருமே அல்லாஹ் தஆலா செல்வம் தானே படைச்சிருக்கலாம், எல்லாருமே ஏழையா கூட படிச்சிருக்கலாம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலருக்கு செல்வத்தை கொடுத்து, பலருக்கு ஏழ்மை நிலையை கொடுத்து, இன்னும் சிலருக்கு நடுத்தரமான வாழ்க்கை கொடுத்திருப்பதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகம் சம அளவாக அது இயங்கணும். எல்லாருமே செல்வந்தர்களாக இருந்தா என்ன செய்ய முடியாங்க, யாருமே யார்கிட்டையும் வியாபாரம் செய்ய முடியாது, யாரும் வேலைக்கு போக முடியாது. அதனால சில பேருக்கு அல்லாஹ் தஆலா செல்வத்தை அதிகமாக கொடுத்து, அல்லாஹ்விற்காக இவன் ஏழைகளுக்கு உதவுகிறானா, அனாதைகளை இவன் ஆதரிக்கிறானா, நோயாளிகளை இவன் சந்திக்கின்றானா, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இவன் என்னுடைய பொருளாதாரத்திலிருந்து அந்த அருள்வளத்தை கொடுக்கிறானா என்று சோதிப்பதற்காகத்தான் உங்களில் சிலருக்கு நான் பொருளாதாரத்தை அதிகமாக கொடுத்திருக்கின்றேன். அதை நீங்கள் ஏழைகளுக்கு சரியான முறையில் பங்கு வைத்து விடுங்கள். ஜகாத் என்ற அந்த வரியை நீங்கள் கொடுத்து விடுங்கள். அதுல உங்களுடைய சொத்து கிடையாது, உங்களுடைய சொத்துல இருக்கக்கூடிய அந்த அழுக்கை நீக்குவதுதான் ஜகாத். ஜகாத் என்றால் தூய்மைப்படுத்துறது. ஒருத்தர் ஜகாத் கொடுக்காம இருந்தார் என்று சொன்னா அவருடைய செல்வம் நஞ்சாக மாறிவிடும். அது மறுமை நாள்ல பாம்பு போல அவருடைய கழுத்தை சுற்றி கொண்டு இதுதான் உன்னுடைய செல்வம், இதுதான் உன்னுடைய புதையல் என்று சொல்லி அவனுடைய கடவாய் பயத்துல அது கொத்தி அந்த மறுமை நாள்ல பல மக்கள் இருக்கக்கூடிய அந்த மஹ்ஷர் மைதானத்தில் கடுமையான வேதனை அது செய்யும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அப்ப ஒவ்வொரு மனிதன் ஜகாத் யாருக்கு கடமையாக இருக்கிறதோ அவர் ஒரு 80,000 ரூபாய் பணம் அவர் கையில் இருக்குதுன்னா அது அவருக்கு ஜகாத் கடமை ஆயிருது. வெள்ளியுடைய கணக்கு வைத்து அந்த அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள். அப்ப குறிப்பிட்ட அளவுக்கு அந்த வெள்ளி பணம் உங்கள்ட்ட இருந்துன்னு சொன்னா அதை பணமா கணக்கிட்டு நீங்க ஜகாத்தை முறையா நிறைவேற்றணும், ஏழைகளுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். அந்த ஜகாத் யாருக்கெல்லாம் நீங்க கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பட்டியலிடுகின்றான். சூரத்து தௌபா 60வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், யாரெல்லாம் ஜகாத் வாங்குறதுக்கு தகுதியானவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, இன்னம ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகின், ஜகாத் என்னும் தானங்கள் வறியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் உரியது. வல் ஹாமிலீன அலைஹா, ஜகாத்தை வசூல் செய்பவர்களுக்கும் அதை கணக்கிட்டு கொடுப்பவர்களுக்கும் உரியது. வல்மு ஃபல்லபதி குலூபுஹும், எவர்களுடைய இதயங்கள் இஸ்லாத்தின்பால் ஈர்க்கப்படுகின்றதோ அந்த மக்களுக்கு நீங்க ஜகாத்தில் உதவி செய்யுங்க. வஃபி ரிகாபி வல் ஹாரிமீன வஃபி சபீலில்லாஹ் வப்னி சபீல் ஃபரீலத், அடிமைகளை விடுதலை செய்வதற்கும் கடன்பட்டவருக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் வழிபோக்கர்களுக்கு நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி 8 சாராரை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னைக்கு ஜகாத்தை நாங்கள் கொடுக்கிறோம் என்ற பெயரால் நம்முடைய சமுதாயத்தில் உள்ள சிலர் அறியாமல் என்ன செய்கிறார்கள், 100 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபாய் மாத்தி கொடுத்து என்ன செய்யறாங்க, எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாமல் ஆக்குகிறார்கள். ஆனா ஒரு நபரை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு கடனால் பல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்ப ஈரோட்ல கூட சமீப காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா முஸ்லிம் தாய் ஒரு பெண்ணு, அவங்க கூட அவங்களுக்கு பிறந்த 2 பெண் குழந்தைகளுக்கு விஷம் கொடுத்து அவங்க தற்கொலை செய்து கொண்டாங்க. நம்ம பத்திரிகைகளை பாக்குறோம். காரணம் என்னன்னு சொல்லி கேட்கும் பொழுது, கடன் அதிகமாகி விட்டது, அதனால அந்த கடன் தொல்லை தாங்க முடியாம தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டு விட்டார்கள் என்று ரொம்ப ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலை சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கு. இதே மாதிரி ஏராளமான மக்கள் இன்னைக்கு கடனால் தள்ளப்பட்டு
இன்னைக்கு வட்டியால் வந்தவர்கள் மூலம் என்ன செய்கிறார்கள்? மானம் மரியாதையிலிருந்து உயிர் போகக்கூடிய அளவிற்கு மிக மோசமான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனாலதான் அல்லாஹ் தஆலா அந்த ஜகாத்தை யாருக்கு தகுதி இருக்கிறதோ அவர்களை தேடி சென்று நீங்கள் கொடுத்து விடுங்கள், அவருடைய துன்பம் துயரங்களை நீங்கள் நீக்குங்கள், அவருடைய வாழ்க்கையில ஒளியேற்றுங்கள், அவர்களை உங்களைப் போல சரிசமமாக நீங்கள் ஆக்குங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். நாம் உங்களுக்கு செல்வத்தை வழங்கியது நீங்கள் மட்டும் உண்டு கொழுத்து வாழ்வதற்கு அல்ல. அந்த செல்வம் உங்கள்ட்ட எல்லாத்தையும் சுற்றி வர வேண்டும். ஒருத்தர் மட்டும் அதை அனுபவிக்க கூடாது. அதனாலதான் இந்த ஜக்காத்துன்னு சொல்லக்கூடிய அந்த 5 கடமைகள்ல மிகப்பெரிய கடமையாக இது செல்வந்தர்களுக்கு, பண வசதி உள்ளவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கடமையாக்கி இருக்கிறான். அதே மாதிரி எத்தனை ஏழைகள் இருக்கிறார்கள், வீடு வாசல் இல்லாமல் இருக்கிறார்கள். இன்னும் எத்தனையோ பேருக்கு அடிப்படை வசதியோடு இல்லாமல் இருக்கிறது. இது மாதிரி ஆட்களை வருடத்திற்கு ஒரு ஊர்ல ஒரு 50 செல்வந்தர்கள் இருந்தால் அவர்கள் அனைவருமே ஜக்காத்து பணத்தை ஒன்று திரட்டி ஒருத்தனுக்கு ஒரு கடை வைத்து கொடுக்கலாம், ஒருத்தருக்கு வீடு கட்டி கொடுக்கலாம், ஒருத்தருடைய நோயை பரிபூர்ணமாக குணப்படுத்தலாம். இது மாதிரி பிரயோஜனமான விஷயத்தை தான் இந்த ஜக்காத்து மூலமாக செய்ய சொல்லி நபிகளார் கட்டளையிடுகிறார்கள். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? வீடுக்கு ஒரு சேலை கொடுக்கிறது, ஆளுக்கு ஒரு 500 ரூபாய் பணத்தை கொடுக்கிறது. இதன் மூலமாக யாருக்கு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை என்பதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலத்துல ஒரு சாரார் ஜக்காத் தரமாட்டோம், ஏனென்றால் நபிகளார் மரணித்து விட்டார்கள், அவர்கள் இருந்தால் எங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவார்கள், அவர்கள் இப்ப எங்கள்கிட்ட உயிரோடு இல்ல, அதனால நாங்க ஜக்காத்து தரமாட்டோம்னு சொல்லி ஒரு கூட்டம் முர்த்தத்தாய் போன சம்பவத்தை கூட ஹதீஸ்கள்ல பாக்குறோம். அப்ப அபூபக்கர்ல கடுமையா அவங்கள்ட்ட என்ன செஞ்சிருக்காங்க, ஜக்காத்தை நீங்க கண்டிப்பா கொடுக்கணும் என்று அல்லாஹ்வுடைய அந்த சட்டத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக அவங்க இருந்திருக்காங்க. ஏன்னா ஒரு மனிதர் தொழுகை, நோன்பு, தர்மம், ஹஜ், உம்ரா செஞ்சுட்டு ஜக்காத்து நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அவன் இஸ்லாத்துல ஒரு மூவினாக இருக்க முடியாது. ஜக்காத்தை ஒருத்தர் கொடுக்குறேன்னு சொன்னா அவன் ஒரு இதுல மறுபலனாகத்தான் இருக்கிறான், மறுமையில் அதுக்காக கடுமையான இழிவை அவன் சந்திப்பான் என்று குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்ல தெளிவாக சொல்லி காட்டுகிறது. சூரா சபான்னு சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம், அதுல அல்லாஹ் தஆலா ஒரு ஊரை பற்றி விளக்குகிறான், ஒரு அழகான கிராமத்தை பற்றி சொல்லி காட்டுகின்றான். அந்த ஊர்ல 2 பக்கமும் அழகான நீரோடைகளை நாம் கொடுத்தோம், நல்ல செல்வ செழிப்பாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை மறுத்த ஒரே காரணத்திற்காக அந்த ஊரை நாம் அழித்து விட்டோம் என்று, இந்த தான தர்மங்களை செய்யாமல் கஞ்சத்தனம் கருமித்தனம் காட்டிய ஒரே காரணத்திற்காக அல்லாஹ்வை மறுப்பது மட்டும் குஃப்ர் கிடையாது, அவர் மட்டும் காஃபிர் கிடையாது. அல்லாஹ்வுடைய சட்டத்தை அல்லாஹ் தஆலா எதை ஹக்கு என்று சொன்னானோ அதை எவனாவது மறுத்தால் அவனும் இறை மறுப்பாளன் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான். ஏழைகளுடைய துஆக்கள் மூலமாகத்தான் செல்வந்தர்களுக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்கின்றான். உங்களுக்கு செல்வம் கொடுக்கப்படுவதெல்லாம் பலவீனர்கள் உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். நீங்கள் யாருக்காவது தர்மம் செய்து பாருங்கள், யாருக்காவது உணவுகளை கொடுத்து பாருங்கள், உடனே அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ செய்வார்கள். இறைவா, இவருடைய குடும்பத்தாருக்கு அருள் புரி, இவருடைய பாவங்களை மன்னித்து விடு, இவர்களை மென்மேலும் இவர்கள் செல்வந்தர்கள் ஆக்கு, உன்னுடைய அருளத்தை நீ அதிகமாக வாழைக்கோடு என்று அந்த ஏழைகளுடைய துஆக்களின் காரணமாகத்தான் உங்களுக்கு செல்வம் கொடுக்கப்படுகிறது. உங்களுடைய அதிகாரத்தினாலோ, உங்களுடைய உடல் வலிமையினாலோ, உங்களுடைய கல்வியினாலோ யாருக்குமே செல்வம் கொடுக்கப்படவில்லை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு தடவை ஏமன் நாட்டிற்கு முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஆளுநராக பணியமர்த்துகிறார்கள். அந்த முஆத் பின் ஜபல் அங்கு உள்ள மக்களுக்கு குர்ஆனை எடுத்து சொல்லுகிறார்கள், சுன்னாவை எடுத்து விளக்குகிறார்கள். அங்கு உள்ள அந்த பணக்காரர்களிடம் ஜக்காத்தை வசூல் செய்து அந்த மக்களுக்கு தண்ணீரை பெறக்கூடிய அளவிற்கு அந்த மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, அந்த உதவிகளை செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி மேலும் பல இடங்களுக்கு போய் ஜக்காத்தை திரட்டி அமீருல் மூமினின் உமருல்லாவுடைய அந்த ஆட்சிக்கு கீழே அவங்களுக்கு கூட அந்த பங்கு கொடுத்தாங்க என்பதை நபித்தோழர்களுடைய வரலாறு சொல்லி காட்டுகின்றது. அப்ப நபித்தோழர்கள் எந்த அளவுக்கு பேணுதலாக இருந்திருக்கிறார்கள். நபித்தோழர்களை இந்த மாதிரி நல்ல காரியங்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். வல்லதீன தபவுஹும் பி இஹ்சான், அவர்கள் உள்ள அந்த நல்ல விஷயங்களை யார் பின்தொடர்ந்தார்களோ ஜன்னாத்தின் தகுத்தகள் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா அபதா தாலிக ஃபௌசுல் அலீம், அவர்களுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், அதுதான் மகத்தான வெற்றி, சொர்க்கம் கிடைப்பதுதான் மகத்தான வெற்றி என்று சொல்லுகிறான். இப்படி ஏராளமான சகாபாக்கள் என்ன செய்யறாங்க, தன்னுடைய அந்த உழைப்பை மக்கள்கிட்ட செலுத்தி அந்த செல்வந்தர்கள்ட்ட அந்த ஏழை வரியை வாங்கி அந்த ஏழைகளை அதிகமாக நேசித்து தன்னிறைவு பெற்ற மக்களாக ஆக்கிறீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள், ஜமாத்துகள் இதில் பாடம் படிக்க வேண்டுமா இல்லையா?
மூமின்களுடைய நற்பண்புகளை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். 3வது சூரா 133 வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் ஜன்னாத்தின் அருள்க சமாவாத்து வல் அருள், வானம் மற்றும் பூமியின் பரப்படையுடைய அந்த சொர்க்கத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள். யுத்தத்தில் முத்தகின், இரையச்சமுடையவர்களுக்காகத்தான் அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, அல்லதீன யுன்ஃபிகூன ஃபீ ஷர்ரா வ லர்ரா, இன்பமான சூழ்நிலையிலும் துன்பமான அந்த ஏழ்மை நிலையிலும் என்னுடைய அடியார்கள் வாரி வழங்குவார்கள், தர்மம் செய்வார்கள், ஜகாத்தை வழங்குவார்கள் என்று மூமின்களுடைய நற்பண்புகளை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றார். இவங்களுக்கு தான் சொர்க்கம் இருக்குது, இவர்கள் தான் உண்மையான இரையச்சம் உள்ளவர்கள், இவர்கள் தான் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் என்று அல்லாஹ் தஆலா பதிவு செய்கின்றான். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர் அபூதர் ரலியல்லாஹு என்ன செய்றான்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஷாம் தேசத்துக்கு போறாங்க, பிரச்சாரத்துக்கு போறாங்க. அங்கு உள்ள அந்த ஏழை எளிய மக்களுடைய அந்த கண்ணீரை பார்த்து விட்டு உடனே அந்த தெருக்களில் நின்று அல்லாஹ்வுடைய அந்த வசனத்தை எடுத்து ஓதுகிறார்கள். சூரத்து தௌபால 34வது வசனம், அதாவது வல்லதீன யக்னிசூன தஹபவல் ஃபில்லத வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ ஸபீலில்லாஹ், யார் தங்கங்களையும் வெள்ளியையும் சேமித்து வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் யார் செலவழிக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது. பி அதாபின் அலீம், யாராவது தங்கத்தை வெள்ளியை நிறைய சேர்த்து வச்சுக்கிட்டு அந்த ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்காமல் தான் மட்டும் உண்டு வாழ்கிறார்களே, அவர்களுக்கு நபியே நீங்கள் ஒரு நற்செய்தியை சொல்லுங்கள், அவர்களுக்கு மறுமையில் கடுமையான வேதனை இருக்கிறது, இழிவுபடுத்தக்கூடிய வேதனைன்னு சொல்லி இந்த அபூதர்களில அந்த மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு ஒரு தூணுக்கு பக்கத்துல உட்கார்றாங்க. அதுல ஊர்ல உள்ள ஒரு மனிதர் சொல்றாரு, உங்களுடைய பிரச்சாரம் மிகவும் காட்டமாக இருக்கிறது, அதிகமாக நீங்கள் விமர்சிக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது மக்கள் எல்லாம் மடையர்கள், அல்லாஹ்வுடைய அருளை இவர்கள் மட்டும் சுவைத்துக் கொண்டு ஏழைகளை கண்ணீரும் கம்பளையுமாக வைக்கிறார்கள், இவர்கள் ஒரு மூடர்கள் என்று அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, இந்த ஜகாத்தை பகிரங்கமாக அந்த செல்வந்தர்களில் போய் பிரச்சாரம் பண்றாங்க. இது மாதிரி நாமும் நம்ம என்ன செய்யணும்னா, யாருக்கெல்லாம் ஜகாத் கொடுக்க தகுதி இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் அந்த செல்வ வளம் அதிகமாக இருக்கிறதோ அவரிடத்தில் போய் இந்த ஏழை எளிய மக்களுடைய துன்பங்களை துயரங்களை துடைக்க சொல்லி நாம் அழகிய முறையில் சொல்ல வேண்டும். இதுதான் மனித நேயத்துக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். மறுமை நாள்ல கூட அல்லாஹ் தஆலா ஒரு செல்வந்தனை அழைப்பானா, செல்வந்தனை அழைத்து இவனுடைய உலகத்தில் விட்டு வந்த செல்வம், சொத்து, நிலபலங்கள், ஆடு மாடு ஒட்டகம் தங்கம் வெள்ளி குவியல் அனைத்தையுமே கொண்டு வாங்கன்னு சொல்லப்பட்டு அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்றான், யுஹ்மா அலைஹா ஃபின்னாரி ஜஹன்னம வ துக்வா பிஹா ஜிபாஹுஹும் வ ஜுனூபுஹும் வ லுஹூருஹும் ஹாதா மா கனசுத்தும் லி அன்ஃபுசிக்கும் ஃபதுகு மா குன்தும் தக்னிசூன். அந்த மக்கள் அந்த செல்வந்தர்கள் அழைக்கப்பட்டு அந்த செல்வத்தை யார உலகத்துல விட்டு வந்த அந்த வீடு, ஆடு, ஒட்டகம், மாடு எல்லாம் சொத்துக்கள் வச்சுட்டு வந்தானோ அதையெல்லாம் நரகத்துல போட்டு காய்ச்சி இவருடைய முகத்திலும் இவருடைய விழாப்புறங்களை சூடு போடுங்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், மறுமை நாள்ல அந்த ஜகாத் கொடுக்காத அந்த செல்வந்தர்களுக்கு வேதனை அளிக்கிறான் என்பதை சூரத்து தௌபாவுடைய வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப இது மாதிரி ஏராளமான தண்டனைகள் இருக்கு. இதுல இருந்து நம்ம தப்பிக்கணும்னு சொன்னா நம்முடைய அந்த பணங்களை நகையாக யாரெல்லாம் வைத்திருக்கிறீர்களோ, யாரெல்லாம் பணமாக வைத்திருக்கிறீர்களோ அந்த சட்டம் தெரியாமல் சொன்னா தெரிந்த அறிஞர்கிட்ட கேட்டு எவ்வளவு நாங்க சக்காத்துக்கு போகணும், யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி அந்த பட்டியல் நம்ம சொன்னோம். அது உங்க உறவினர்களுக்கும் நீங்க அதிகமா நீங்க செலவு செய்யலாம். ஏன்னா உறவினர்களுக்கு தான் நீங்க அதிகமாக முதல்ல நம்ம முன்னுரிமை கொடுக்கணும். அதே மாதிரி அண்டை வீட்டுக்காரர்கள், ஏழைகள், அந்த பகுதியில் வரக்கூடிய அனாதைகள் அனைவருக்குமே உங்களை மாதிரி நல்ல சரிசமமான வாழ்க்கையை நீங்க ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது அந்த ஜகாத்துடைய ஒரு மாபெரும் புரட்சியாக இருக்கிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நம் துஹ்மினு ஹத்தா துர்ஹமூன், நீங்கள் விரும்புவதை பிறருக்கு விரும்பாதவரை நீங்கள் உண்மையான இறை நம்பிக்கையாளர்களை கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப உங்களுக்கு எதை விரும்புறீங்களோ அதே நீங்க பிறருக்கு என்ன செய்யணும், அன்பளிப்பு செய்ய வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. 59வது அல்லாஹ் தஆலா இன்னொரு எச்சரிக்கை சொல்றான், கலா வகூன தூலத் பைனல் அக்னியாஇ மின்கும், உங்களில் உள்ள செல்வந்தர்களுக்குள்ளே செல்வம் சுற்றி கொண்டிருக்காமல் இருப்பதற்காகத்தான் செல்வத்தை ஜகாத்தாக பங்கிடுமாறு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், கட்டளையிட்டீர்கள் என்று சொல்லி காட்டுகின்றான். அப்ப இந்த ஒரு வசனம் போதும் செல்வந்தர்கள் தான் மட்டும் அனுபவிக்க கூடாது, சுற்றியுள்ள மக்களுக்கு தாராளமாக வாரி வழங்க வேண்டும். ஜகாத்து மட்டும் கிடையாது, அதிகமான தர்மங்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா உங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றான். பாவங்களை இந்த தர்மம் தூய்மைப்படுத்துகிறது. தர்மங்களை
அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், குதுபின் அம்மாவை அவர்களின் செல்வங்கள் இருந்து என்று அல்லாஹ்வுடைய இது மாதிரி பற்றி ஏராளமான நபர்கள் இருக்கிறது. மக்களுக்கு சொல்லி தானும் பின்பற்றி அந்த மக்கள் வந்து அந்த காலத்தில் வாழ்ந்தார்கள். அதனால்தான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றார்கள். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். அந்த சிறப்பு அவர்கள் எப்படி கிடைத்தது? குர்ஆனுடைய வசனத்தை வந்து உயிர் மூச்சாக பின்பற்றினார்கள். ஏகத்துவத்திற்காக அவர்கள் கடுமையான அடி உதைகளை வாங்கி இந்த சத்திய மார்க்கத்தை வந்து மக்களுக்கு பரப்பினார்கள். எந்த பக்கம் தன்னுடைய குதிரை நிற்கிறதோ அந்த பக்கம் அவர்கள் வந்து அந்த குதிரையை ஓட்டி எந்தெந்த நாட்டிற்கெல்லாம் சென்றார்களோ அந்தந்த நாட்டிற்கு வந்து ஏகத்துவத்தை எடுத்து சொன்னார்கள். அதனால்தான் நீங்க அமர்ந்திருக்கக்கூடிய நீங்களும் நானும் இன்றைக்கு முஸ்லிம்களாக இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இல்லைன்னா நம்ம எல்லாம் இன்னைக்கு சிலைகளை வணங்கி கொண்டு வேறு வேறு கொள்கையில் இருந்து கொண்டு வழிகேட்டில் இருக்கக்கூடிய மக்களாக நாம் இருப்போம். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை தெரியுமா? இந்த நேர்வழியான இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கிடைச்சதுதான். அதனால இந்த திடல்ல வந்து அதிகமா அல்லாஹ்வை நீங்க புகழுங்க. லீத்து கப்பீருள்ளாக இல்லாம அதாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி கொடுத்தானே, அதற்காக நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக புகழுங்கள், அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்ற அந்த செய்தியோடு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அதே போல இந்த பெருநாளுடைய சுன்னத்தாக வரும்போது நபிகள் நாயகம் திடலுக்கு ஒரு வழியாக வருவார்கள், போகும்போது வேறு ஒரு வழியாக செல்வார் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதே மாதிரி மக்களுக்கு அதிகமாக தர்மம் செய்யுங்கள். உங்களுடைய செல்வங்களை வந்து கஞ்சத்தனம் கருமித்தனம் இல்லாமல் தாராளமாக நீங்கள் வழங்குங்கள் என்பதை கூறிக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதே போல இந்த திடல் தொழுகையில் வந்து பலஸ்தீன் மக்களுக்கு அதிகமாக நீங்க வந்து என்ன செய்யணும், மிகுந்த உருக்கத்தோட இஹ்லாஸான அடிப்படையில் வந்து துவா செய்யுங்க. ஏன்னா அந்த மக்களுடைய ஈமானை பார்த்து தான் நம்ம எல்லாம் பாடம் படிக்கணும். நமக்கெல்லாம் இன்னைக்கு சில கஷ்டங்கள் துன்பங்கள் வந்து உடனே நம்ம அல்லாஹ்வை மறுக்க ஆரம்பிச்சிடறோம், அல்லாஹ்வை வந்து வசைப்பாட ஆரம்பித்து விடுகிறோம். ஆனா அந்த மக்களுக்கு இயல்பான வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. வீடு இல்ல, வாசல் இல்ல. இன்னைக்கு பல பெண்கள் வந்து விதவையாக்கப்பட்டிருக்கிறார்கள், பல குழந்தைகள் வந்து அனாதையாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த யூனிச பயங்கரவாதிகள் வந்து தினந்தோறும் குண்டுமலையை பொழிந்து அந்த மக்கள் வந்து இன்றைக்கு ரொம்ப ஒரு நிர்கதியான சூழ்நிலை இருக்காங்க. அப்பயும் கூட அந்த மக்கள் வந்து ஈமான்ல வந்து ரொம்பவும் மிகுதியாக இருக்கிறாங்க. அதனால அந்த மக்களுடைய ஈமானை அல்லாஹ் தஆலா பலப்படுத்த வேண்டும். அவர்களை போல சோதனை துன்பங்கள் நமக்கு வரும் பொழுது அவர்களை ஒரு முன்மாதிரியாக நாம் நம்முடைய உள்ளத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த இடத்தை விட்டு நீங்கள் எழுந்து செல்ல வேண்டும்.